ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து நோட்டீஸ் போர்டில் ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் இடையில அப்டேட் கொடுத்துட்ருக்காரு. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு சங்கர் சார். நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. சங்கர் சார்ட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் எனர்ஜி. அவர் சொல்கிற விஷயங்களெல்லாம் நம்ம கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி இருக்கும். நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் இன்கம் எடுத்து பெரிய அளவில் செட்டில் ஆகி லைஃப்பில் எங்கேயோ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் எஸ்பிஓ மெம்பரில் பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து பிரேக் விட்டாலும் இல்லை வேறு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எஸ்பிஓட சப்போர்ட் குறையாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு முக்கியமான தூண் அப்படின்னா அது வந்து சங்கர் சார் தான். ஸோ இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ லைஃப் லாங் இன்கம் பற்றியும், ஸோ எஸ்பிஓவில் எல்லா ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் எஸ்பிஓ இருக்கும். அதன் மூலம் நம்ம வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்கம் எடுத்து லைஃப் லாங் நம்ம கூடயே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து மைண்டில் அடுத்து ஓடுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இனி வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு தைரியமாக வந்து இறங்கி பண்ணலாம். ஒரு இஎம்ஐ வாங்குறதோ, லோன் வாங்குறதோ, ஸோ எஸ்பிஓவில் ரெகுலர் இன்கம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எல்லாத்துக்குமே சங்கர் சார் வந்து ரொம்ப ஈஸியாக கன்வே பண்ணி கொடுத்துருவார். ஆனால் என்ன, இதை வந்து இந்த சாலமன் பாப்பியா சொல்லும்போது அந்த டைலாக் உங்களுக்கு ஞாபகம் வரும். நல்லாத்தானையா இருக்குது, நல்லாத்தானையா சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து நடக்கும்போது சில சமயங்களில் வந்து, ஏன்னா என்ன தான் வந்து நம்ம எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தாலும், ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கண்டினியூஷன் வந்து எஸ்பிஓவில் வந்து இது வரைக்கும் இல்லாமல் இருக்குது. ஆனால் இப்போ வரப்போகிறது, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சைட் அப்டேட் அந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. எவ்வளவோ மாறிடுச்சு எஸ்பிஓ. முன்னே இருந்ததுக்கு வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எஸ்பிஓவில் நிறைய அப்டேட் வந்திருக்கு. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த ப்ரைவேட் லிமிடெட் மாறினதுக்கப்புறம் ஸோ எஸ்பிஓ பண்ணக்கூடிய ஒர்க், இப்போ அது சாம்பிள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஐடிஆர் ஃபைல், பேன் கார்டு, அப்புறம் இந்த இன்கம் இன்கம் என்ன இது ட்ரேடிங்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸோ அடுத்த லெவலான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். சரிங்களா? ஸோ இது வந்து இன்னும் வந்து நிறைய என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்கோ, ஸோ அது ட்ரைனிங் கிளாஸஸாக இருக்கலாம், இல்லை ட்ரைனிங் கோர்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். அந்த மாதிரி இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அப்புறம் அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து அதை நம்ம வந்து மெம்பர்ஸ் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணுறது. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது. ரெண்டாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ப்ராடக்ட் சேல்ஸு, காஸ்ட்டு, ஸோ டேட்டா மைனிங், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒரு இதுலேயும் எஸ்பிஓ வந்து உள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பெரிய லெவலில் அவங்க இன்கம் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து சங்கர் சார் நமக்கு எப்போவுமே கொடுப்பாரு. கண்டிப்பாக இனி வரக்கூடிய எஸ்பிஓ பிரேக் இல்லாமல் ரொம்ப லாங் டைமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய ஆசை மாதிரி என்னுடைய ஆசையும். ஸோ இன்றைக்கி கொடுத்த முக்கியமான அப்டேட் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் நோட்டீஸ் போட்டு கேட்டிங்கனாலே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் என் சைட்லேருந்து சொல்லணும் அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன். ஸோ இப்போ எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் வந்து ஒரு 2 lakhs ப்ளஸ் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் மெம்பர் பார்த்திங்கன்னா 3 lakhs ப்ளஸ் இருக்காங்க. ஸோ சங்கர் சார் இன்றைக்கி சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா 2,16,000 மெம்பர் வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. இனி 1 lakh மெம்பர் வந்து பெண்டிங் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும், 3 லட்சத்துக்கு மேலே போகுது. ஸோ ரெண்டாவது, ஆஃப்டர் பிரேக்குக்கு அப்புறம் பிரேக் முடிஞ்சு நமக்கு ஜனவரி எண்ட் ஆஃப் ஜனவரி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் ஆப்ஷன் இருக்காது. ஸோ அதனால் இந்த மீதி இருக்கக்கூடிய 1 lakh மெம்பரும் குயிக்காக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேன் கார்டு. ஸோ வந்து முதல்ல வந்து நம்ம 5 ஐடி 10 ஐடியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க நிறைய பேர். ஸோ அந்த ஆப்ஷனெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு பேன் கார்டு யூஸ் பண்ணி 3 ஐடி வந்து போட்டுக்கலாம். இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கிற மெம்பர். சரிங்களா? பழைய மெம்பர், புது மெம்பர். ஸோ இப்போ வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ பிரேக்குக்கு முன்னாடி, ஸோ அவங்க வந்து 3 ஐடிக்கு 1 பேன் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் பிரேக்குக்கு அப்புறம் யாரெல்லாம் ஜாயின் பண்ண போகிறாங்களோ அது ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை பே பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க எல்லாமே ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி தான், மல்டிபிள் ஐடி போட முடியாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பேன் கார்டு நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அந்த பேன் கார்டுடைய ப்ளேஸில் வந்து ஏதோ ஒரு லெட்டர்ஸ் போட்டிங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பேன் கார்டுக்கு ஒரு 10 டிஜிட் இருக்குன்னா நீங்கள் ஏதோ ஒரு 10 டிஜிட் ஏபிசிடி அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி போட்டிங்கன்னா அது வந்து அக்செப்ட் ஆகிரும். ஆனால் அதை வெரிஃபை பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து ஃபேக்காக அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பிஓ தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ அந்த மாதிரி பேன் கார்டை எல்லாம் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணுவோம்.
வெரிஃபை பண்ணிவிட்டு அது வந்து எதாவது ஃபேக்காக இருந்துச்சு, தப்பாக கொடுத்துருக்காங்க, இல்லை நெட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஐடி எல்லாமே கண்டிப்பாக சஸ்பெண்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் பேன் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய கரெக்டான பேன் கார்டு அப்டேட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணி நீங்கள் சான்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ ஃபேக் பேன் கார்டு கொடுக்காதீங்க. ஸோ மேக்ஸிமம் 11 ஆர் 12க்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அடுத்த ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டு. ஸோ லாஸ்ட்டு வித்ட்ரா கொடுத்தவங்க நிறைய பேர்த்துக்கு பேமெண்ட் வராமல் இருந்துச்சு. ஸோ அவங்களாம் ப்ராப்பராக ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணிவிட்டு வரல அப்படின்னா உங்களுடைய அப்ளைன் மூலமாக நீங்கள் லீட் ரிஸ்க்கு சொன்னீங்கன்னா அவங்க அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணுமோ அது பண்ணுவாங்க. பட் கரெக்டாக நீங்கள் அப்ளைன் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீட் ரிஸ்க்கோ கமாண்ட் ரிஸ்க்கோ கொடுங்க. சரிங்களா? ஸோ எஸ்பிஐ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் லாங் வர்றதுக்காக நிறைய பிளான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த டிலே. ஸோ மேக்ஸிமம் எண்ட் ஆஃப் த மந்தில் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு 3rd வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன பிளான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதே சமயத்தில் ஸோ எஸ்பிஓவில் வந்து ஃப்ரீ ஜாயினிங் இருக்கா இல்லையா, இல்லை பேமெண்ட் கட்டணுமா, இல்லை ஃப்ரீ ஜாயினிங் இருந்தால் நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட் குறையுமா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு 3rd வீக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, ஐடிஆர், ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 500லேருந்து 1500 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இனி 10th அப்புறம் இந்த வரக்கூடிய ஜனவரி 10th அப்புறம் ஸோ அந்த அமௌண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். இப்போ என்ன அமௌண்ட் இருக்கோ அதிலிருந்து ப்ளஸ் 500 இல்லை 1000 அந்த மாதிரி என்ன ஒர்க்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் 10ஆம் தேதிக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. ரெண்டாவது ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து அந்த காம்போ இருக்குது, பேசிக் இருக்குது, அட்வான்ஸ்டு காம்போ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த காம்போ அந்த மாதிரி கரெக்டான பேக்கேஜ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் ப்ளஸ் லைவ் ஸ்டாக்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான கிளாஸஸ் கிடைக்கும் 1 மந்த்துக்குள்ளே. சரிங்களா? ஒரு 1 மந்த்துக்கு உங்களுக்கு வந்து அவங்க லைவ் டேட்டா காமிப்பாங்க. ஸோ எந்த ஷேரில் வந்து அவங்க வந்து எப்படி அப்ளை பண்ணுறாங்க, ஸோ எப்படி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, ஸோ அது எப்படி சேல் பண்ணுறாங்க, எப்படி பை பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே ஜாயின் பண்ணாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக காட்ட மாட்டாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணணும் பே பண்ணி. அதுக்கப்புறம் தான் நீங்களாக தான் ப்ராக்டிக்கலாக பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து லைவாக பார்த்துக்கலாம். ஸோ எப்படி ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி சேல் பண்ணுறாங்க, எந்த டைமில் பண்ணுறாங்க, எப்படி பண்ணணும், ஸோ எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிளாஸஸ் வந்து பிப்ரவரியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 10th பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக எஸ்பிஓடைய எல்லா என்னென்ன ஃப்யூச்சரில் ஜாப் வரப்போதோ அது எல்லாமே எல்லா மெம்பர்ஸும் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பேன் கார்டு பிரச்சனைகளை நிறைய பேர் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதனால் தேவைப்படாது. ஆனால் மற்ற இந்த மாதிரி ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யூஸ் பண்ணால் தான், ஏன்னா நம்ம வந்து தனியாக பே பண்ணுறதில்ல, எஸ்பிஓலேயே எடுத்து அந்த அமௌண்ட்டே பே பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக எல்லா ஜாப்லேயும் நம்ம சேர்ந்தால் மட்டும்தான் எஸ்பிஓக்கும் பெரிய இன்கம் கிடைக்கும், அதன் மூலம் நமக்கும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி உள்ள அப்டேட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதனுடைய எஸ்பிஓட அப்டேட் வந்து இதில் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டுருக்கும். தேங்க்யூ.